இது வீட்டை கட்ட போகிறவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்தலாமே. அல்லேலூயா. ஸ்திரீகள் நீங்கள் தான் உயர்த்தணும். அல்லேலூயா. ஆமாம், வீட்டை கட்ட போகிறவங்க இன்னும் சரியாக உயர்த்தலை. அப்போ நீங்கள் வீட்டை கட்டப்போ யாருக்கு அப்போ உயர்த்தாதவங்களாம் வீட்டை கட்டலையா? ஒரு மனதோடு கூட புத்தியுள்ள ஸ்திரீகள் தன் வீட்டை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் காணலையே என்ன வயதாகி பேரன் பேத்தியெல்லாம் ஏற்றுட்டு புத்தியுள்ள ஸ்திரியே கையை உயர்த்தாத நிற்கிறியம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரியானவள் ஆமாம் தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. யாரிடத்துல ஒரு வீடை கட்டப்படணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்கியத்தை ஒரு ஸ்திரீ இடத்துல கொடுக்குறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது ஸ்திரீ என்று சொன்னால் சபைக்கு அர்த்தம். ஸ்திரீ ஆமாம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி சபையை நடத்தக்கூடாது அப்படின்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பேசிக்காக சொந்த குடும்பத்தை நடத்த பழகிக்கணும். ஃபஸ்ட்டு சொந்த குடும்பத்தை நடத்த, ஆமாம், அதுக்கப்புறம் தான் சபையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சொந்த குடும்பத்திலே நாம் அங்கே அந்த சர்வண்டிங்களை நம்ம பழகி அதை சரியாக சீர்படுத்தி அதை தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகளை செய்து அதுங்களை நல்வழிப்படுத்தி அதுங்களை இன்னும் தேவனுக்குள்ளே வளர்த்து அதுங்களை தேவனுடைய கிருபைக்குள்ளே வளர்த்து தேவ சித்தமாக அதுங்க எதிர்காலத்தை வாழ வைக்கத்தக்கதான காரியங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு வாழ்கிற போது தான் அந்த வீடு கட்டப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரியானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்ட்டு. புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுறா? தன் வீட்டை ஆமாம் கட்டுற கையை என்ன பண்ணுது? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே என் குடும்பத்தை சீர்படுத்தும் 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 சீர்படுத்தும்னு ஜெபிப்போம். ஆண்களுக்கும் அது ஏதுவானது தான். ஒருவேளை மனைவி பட்சத்தில் மனைவியை சீர்படுத்தும்னு ஜெபிக்கலாம். புருஷன் பட்சத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி புருஷனையும் மனைவியை நம்ம சீர்படுத்தணும், பிள்ளைகளை சீர்படுத்தணும், இப்படி அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே கட்டப்படுவதற்காகத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம்? கட்டப்படணும். இடிக்கிறது ஈஸி, இடிக்கிறது ஒரு செகண்ட் தான் போதும். அல்லேலூயா. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. கொஞ்சம் மாடலாக கட்டினா 2 வருஷம் 3 வருஷம் வளர்ந்துட்டு போகும். அப்போ ஒரு வீடை கட்டுகிறதுக்கு நாட்கள் என்ன பண்ணுதுன்னா வளர்ந்துட்டு போகுது, வருஷங்கள் வளர்ந்துட்டு போகுது. ஆனால் இடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சுற்றி வச்சு இச்சான். இப்போ புல்டோசர் எடுத்துன்னு சீக்கிரமாக அடிச்சு விட்ருவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ சுற்றி வச்சு ஏறி உடைச்சி செங்கலை வாரி எல்லாம் கொட்டுற காலம் வேறு விதமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. புல்டோசர் எடுத்துன்னு வரான், வண்டியை ஒரு பெரிய வண்டி எடுத்துன்னு வரான், டமல் டமல்னு இடிக்குது. அல்லேலூயா. வாரி கொட்டுது, எல்லாத்தையும் வாரின்னு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பிசாசுடைய காலம் கொஞ்சமாக இருக்கிறபடினால அவனுடைய அவனுடைய நாட்களும் அவனுடைய காலமும் கொஞ்சமாக இருக்கிறதுனால குடும்பங்களை அழிப்பதற்கும் குடும்பங்களை சீர்குலைப்பதற்கும் குடும்பம் தேவ சமானத்தை காணாதபடிக்கு குடும்பம் தேவனுடைய மகிமையை காணாதபடிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய நாட்கள் கொஞ்சமாக இருக்கிறபடினால அவனுடைய காலம் இப்போ புல்டோசரை போல தீவி இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு சுற்றி எடுத்து உடைச்ச அந்த காலம் போய் அவன் காலம் கொஞ்சமாயிடுச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் காலத்தில் நம்ம நரகத்துக்கு போக போகிறோம். பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தேவன் அவனுக்காக தான் நரகத்தையே தேவன் உண்டாக்குன. அந்த நரகத்தில் பிசாசை கொண்டு போய் போட்டுருவார்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த நரகத்தில் பிசாசு போக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் எவ்வளோ வேகமாக செயல்பட்டு எத்தனை தேவனுடைய குடும்பங்களை கெடுக்கணுமோ கெடுக்கிறதுக்கு உண்டான ஆயத்தத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? அல்லேலூயா. இன்னைக்கு பண்ணுறான் உலகத்தில் பிசாசு. அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான்படி தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டாக்கி பல குடும்பங்கள்ல இன்னைக்கு சமாதானத்தை குலைக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான விஜயம்மா இருக்காங்க. அவங்க மருமக சின்ன பசங்க குழந்தைங்களா இருக்கும்போது வீட்டுக்கு இறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க புள்ள பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியாக இருப்பார். அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படி மாட்டார், அந்த பிள்ளைகளை விசாரிக்க மாட்டார். அவர் நான் பார்த்துருக்குறோம். இப்போ பாப்பா நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பார்த்தா ஐசையா பார்த்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனுஷன். அந்த அம்மாவுக்கோ ஒரு பலவீனமான பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பெற்றெடுத்த அந்த 3 பிள்ளைகளையும் இன்னைக்கு புத்தில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற மனை தேவ சமூகத்தை நோக்கி 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 பார்த்து கெஞ்சி கெஞ்சி தேவ சமூகத்தை நோக்கி நோக்கி பார்த்து இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வளர்ந்து இன்றைக்கி வேலைக்கு போகிற அளவுக்கு படித்து முடித்து இன்றைக்கி வேலைக்கு போகிற அளவுக்கு உருவாக்குவதற்கு பெரியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வயசாகிடுச்சு, இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்து இந்த பிள்ளைகளை சீர்படுத்தி இதுங்களுக்கு எப்படி நல்ல காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படாதபடிக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குள்ளே தன்னை விசுவாசித்து இதுவரைக்கும் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பலத்தை கொண்டு அல்லேலூயா நடத்த கர்த்தர் போதுமானவராக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன். அந்த அம்மாவுக்கு ஆமாம் பெரிய ஒரு ஆப்ரேஷன் அவங்க வாழ்க்கையில் நடந்துருக்குது. இவ்வளோ பலவீனம். ஒரு வீட்டில் போய் வேலை செய்து 10 பாத்திரத்தை தேய்ச்சி அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்து இன்றைக்கி அந்த பிள்ளைகள் கட்டப்பட்டு எழும்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரியானவள் தன் வீட்டை ஆமாம் நான் போராடி ஜெபித்ததும் என் பிள்ளைகள் சீர்படணும், என் குடும்பம் சீர்படணும், என் கணவர் சீர்படணும், என் மனைவி சீர்படணும். நான் போராடி ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போராடி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போயிடக்கூடாது. சாரி, பிளஸி கூட வந்தாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மேரேஜுக்கு. அவங்க மேரேஜுக்கு வரும்போது அவங்க குடும்பத்தில் நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். வந்து ஜெபிக்கிற போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜோமணி 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 ஐசாவுக்கு ஜோமணி நாங்களும் ஜோமிப்போம். சபையாரோ ஜெபிச்சிருக்கிறீங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் பொறுமையாக இருமா, கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேவ கிருபையை கொண்டு சொல்லி 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 எனக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. அவன் கணவரோடு இந்த விவாகத்துக்கு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த கல்யாணத்துக்கு அவன் கணவரோடு வந்தபோது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாகவே அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். சத்துரு எவ்வளோ பிரிவினைகளை உள்ளே நுழைச்ச போதிலும் கர்த்தருடைய கிருபை கொண்டு நம்ம அந்த சரியாக இருந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம இருக்கிற போது நம்முடைய வீடு தேவனுடைய கிருபை கொண்டு கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம் உண்டு. 100 பிள்ளைய கூட ஒரு தாய் வளர்த்துருவா. 100 பிள்ளைய கூட தாய் வளர்த்துருவா. ஆனால் ஒரு பிள்ளைய கூட தகப்பன்னா பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தாய்க்கு உண்டான ஒரு ஸ்தானம், தாய்க்கு உண்டான ஒரு பலன் தேவனுக்கு கொடுத்த ஒரு தயவு அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு சில புத்தியில்லாத ஸ்திரீகளும் உண்டு. புருஷன் சரியில்லை, இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி சீர்பட போகுது, பிள்ளையோட சேர்ந்து சூசைட் பண்ணுற சில புத்தியில்லாத ஸ்திரீகளும் உண்டு. உலகத்தை நம்ம நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். எப்போ ஒரு மரணத்தை நம்ம நாடி போகிறோமோ, எப்போ ஒரு மரணத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, அப்போ தான் நம்ம தோற்று போகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மரணத்தை நாம் நாடி போய் இந்த பிரச்சனை என்னால் முடியல, நான் மறித்து போயிட போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும், அப்போ நம்ம தோற்று போகிறோன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கடலில் விழுந்துற நமக்கு நீந்த தெரியும். ஆனால் நீந்த தெரிய நம்ம எப்படியாவது அலை நம்மளை எதிர்நோக்கி தான் வரும். நீந்த தெரிய நமக்கு, ஆனால் அலை எதிர்நோக்கி தான் வரும். இந்த அலை எதிர்நோக்கி வர அலையை நீந்த தெரிய நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது என்ன பண்ணுவோம், கரையில் போய் நம்ம
சேர்ந்துன்னு நினைப்போம். அப்போ அந்த கரையில் போய் சேர்வதற்கு என்ன யோசிப்பேன்னா, எப்படியாவது பிரயாசப்படணும், எப்படியாவது முந்தி போகணும் அப்படின்ற அந்த உணர்வை நமக்குள்ளே நம்ம தரித்து கொண்டு நம்ம எப்படி அந்த கரையை கடக்க நினைக்கிறோமோ, வாழ்க்கைன்ற பயணம் அப்படி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அலை அடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அலை ஓய்ந்து போச்சுன்னா கரையை சேர்ந்துடுவேன், அப்புறம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இந்த அலைகள் எப்படி தெரியுமா, இந்த அலைகள் எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினா நம்ம ஒரு நல்ல சாட்சியாக மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நம்மளே நல்ல சாட்சியாக மாற்றும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு வசனத்தை உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்து மாதிரி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து நான் சொல்கிறேன். 2வது வசனம், 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. மேல் வசனத்தை வாசித்துருவோமே. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள், கவனி, அங்கே யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, ஆமாம், மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நடக்க தான் முக்கியம். உன் நடக்க போதும் புருஷனை நீ ஆதாயமாக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்கே வசனம், மேல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாராவது கீழ்ப்படியாத இருந்தா உங்கள் கற்புள்ள நடக்கையை கண்டு. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் புருஷனுக்கு கீழ்ப்படியாதவோ, இல்லை கிறிஸ்தனை மதிக்காத, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நடக்கிற உங்கள் நடக்கையை அவங்க பார்ப்பாங்க. பார்த்த பிறகு அவங்க தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. உங்கள் சாட்சி அதுதான் உங்கள் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. போதனையே தேவையில்லை, எந்த ஒரு ஆலோசனையும் தேவையில்லை, உங்கள் நடக்க மட்டும் போதும். அதுதான் ஒரு வசனம் சொல்லுது, நீ தேவாலயத்துக்கு போகிற போது என்ன காத்துக்கொள்ளணுமா? நடைய காத்துக்கொள்ளு. அல்லேலூயா. உன் நடைய காத்துக்கொள். பிரசங்கில சொல்றாரு, நீ தேவாலயத்தில் போகிற போது உன் நடைய காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை எந்த அளவுக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ, நம்மளை அந்த அளவுக்கு காத்துக்கொள்ளுகிற போது நம்முடைய சாட்சி மற்றவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், போதனையே தேவையில்லை. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்படி இவங்க வாழ்க்கை இருக்குது இப்படி நினைச்சு. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, அப்போ இந்த காரியத்தை நம்ம செய்கிற போது ஆண்டவர் கேட்கிற, புத்தியுள்ள ஸ்திரியானவள் தன் வீட்டை கட்டுகிறாள், வீட்டை கட்டுகிறாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறுப்பை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இடத்துல ஒரு மகிமையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் உலகத்தில் ஒரு பாட்டு போடணும், ஆபதம் பொண்ணால அழுவதும், இதை பார்த்து எழுதிட்டான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ இவங்க, அதனால தான் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா விதமான ஒரு சகிப்புத்தன்மை, எல்லா விதமான ஒரு பலத்தையும் கர்த்தவங்க இடத்துல கொடுத்துட்டாரு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா
பிள்ளைங்களை அணைப்போம், பிள்ளைங்களை அரவணைப்போம். எப்படிப்பட்ட காரியத்திலும் பிள்ளைங்களை அரவணைப்போம். ஆனால் புருஷன் தப்புதுங்களை என்ன பண்ண முடியாது, அரவணைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு புத்துள்ள ஸ்திரீயானவள் தன்னை சரியாய் உணர்ந்து ஆராய்ந்தால், அல்லேலூயா, உன் வீடு கட்டப்படும். எப்படி கட்டப்படும்னா சங்கீதம் 128 படி கட்டப்படும். சங்கீதம் 128 படி உன் வீடு கட்டப்படும். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றி எப்படி இருப்பாங்களா, ஒளிமர கண்டுகளை போல இருப்பாங்க. நீங்க ஒரு ஒளிமர கண்டுகளை போல மாறிடுவீங்க. உங்க பிள்ளைகள் அப்படி மாறிடுவாங்க. உங்க குடும்பம் அப்படி மாறிடும். கர்த்தர் உங்களை சீயோலிருந்து ஆசீர்வதிப்பாராம். எங்க இருந்து ஆசீர்வதிப்பாராம்? அந்த குடும்பத்தை சீயோலிருந்து ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு. இவ்வளோ புத்தியா இருக்கிறாங்களே, இவ்வளோ ஞானமா இருக்கிறாங்களே, இவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்களே. சாத்தான் அப்படியே மேற்கொள்ள வரான். சாத்தான் அந்த குடும்பத்தை கெடுக்க வரான். சாத்தான் அந்த குடும்பத்தை அழிக்க வரான். பிசாசுடைய வேலையை நல்லா புரிஞ்சிங்க. நம்ம சமாதானமாக நம்மளுடைய வாழ்க்கை போவோம். எங்கேயோ அந்த சமாதானத்தை கொலைக்கு ஒரு முள் எடுத்துன்னு வந்து போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையாக அதை புரிஞ்சுக்கணும் தேவனுடைய ஜனமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புத்தி இல்லாத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கி விடும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாத்தா எங்கேயோ நம்மளை வச்சு வேதனைப்படுத்த பார்க்குறான். சாத்தா எங்கேயோ வச்சு நம்மளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தொலைக்க பார்க்குறான்னு சரியாக அறிந்து, அல்லேலூயா, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்த்து அதன்படி நம்மளை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய ஜனமே, அப்போ நம்முடைய வீடு கட்டப்படுவதற்கு உண்டான அந்த பிரயாசத்தை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தி இல்லாத செய்கிற காரியம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சவுல் ஒரு புத்தியீனமான காரியத்தை செய்வார். சாமுவேல் வந்து தான் பலியிடணும். சாமுவேல் தான் ஆசாரியன். சவுல் வந்து ஒரு ராஜா. ஆனால் சவுல் ராஜா வந்து ராஜாவுடைய நாட்டை ஆளுகை செய்கிற அதிகாரம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சவுலுக்கு உண்டு. ஆனால் தேவாலயத்துக்கு உண்டான பணிமுட்டு வேலைகளை செய்வதற்கு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனுக்குரியது. ஆனால் அவர் என்ன செய்வார், சாமுவேல் கொஞ்சம் தாமதிக்கும். சாமுவேல் வருவது கொஞ்சம் தாமதிக்கிற போது என்ன செய்வார், உடனே சாமுவேல் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு சவுல் உடனே பலியிட்டுவார். அவர் பலியிடுவார். அப்போ சாமுவேல் வந்துடுவார். வந்ததும் கேட்பார், புத்தீனமான காரியத்தை செய்தாயே. என்ன செய்தாரு? இப்போ இந்த புத்தீனமான காரியம் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளாது. அது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை குலைச்சிடும். நம்ம எல்லா காரியத்திலும் கொஞ்சம் புத்தியாக நிதானித்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ந்து அறிந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய நோக்கம் தெரியுமா? நீ நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. நீ நல்லா இருந்தா, யோபு நல்லா இருந்தார், பிசாசு பிடிச்சிதா? பிசாசுக்கு பிடிக்கல. நல்லா இருந்தான், நல்ல ஆண்டவர் ஆராதித்தான், நல்ல ஆண்டவரை துதித்தான், நல்ல தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தான். பிசாசு அவன் மேலே கண்ணு போட்டான். அல்லேலூயா. உடனே உள்ள நோய ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புத்தியாக இருந்த யோபு என்ன பண்ணார்? தேவனை குத்தி குறையும் சொல்லவில்லை, தான் உதட்டினால தேவனுக்கு பாவமும் செய்யவில்லை. புத்தி இல்லாத அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க? அவன் மனைவி தேவனை தூசித்து சொல்ல, தேவனத்தின் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக காரியங்களிலே சின்ன சின்ன விஷயம், அல்லேலூயா, நல்ல தைலம்தான். ஆனால் ஒரே ஒரு செத்தை போட்டால் என்ன பண்ணிட்டோம்? நாரி போயிடும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. தைலம் நல்ல தைலம் தான், ஒரே ஒரு செத்தை தான்.
முழு தைலத்தை நாரி போக பண்ணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விரோதமான ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாய் நம் ஜீவியங்களிலே நாம் பயணிக்கணும். தேவ சின்னமே, பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் பாருங்கள், அதில் 5வது வசனத்தை வாசிங்க. வாசித்த வசனம் பேதுல வாசித்தேன் இல்லையா? 5வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அல்லேலூயா அலங்கரிக்கிறது கூட புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரிச்சாங்களாம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அலங்கரிப்புனா இப்போ இங்கிலீஷில் சொன்னால் மேக்கப்பு. என்னது? கல்யாணத்தில் பார்த்தேன் எல்லா மேக்கப்பையும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்ச சாயம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய அலங்கரிப்பு கூட அந்த காலத்தில் பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள், பூர்வத்திலே தன் புருஷனோடு வாழ்ந்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரிக்கிற போது கூட புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தாங்களாம். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? நான் அலங்கரிச்சாவே உனக்கு பிடிக்காத, நான் நல்ல சேரையை கட்டினா கூட நான் அலங்கரித்தாவே உனக்கு பிடிக்காது. வேதம் எழுதி வச்சுக்குது, நான் சொல்ல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது. இப்போ புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னா, புருஷன் அல்லாத இருக்கிற நீ அல்ல, புருஷனோடு இருக்கிற நீ எப்படின்னா புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரிக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, யாருக்காக அலங்காரம் பண்ணுறோம்? யாருக்கு அலங்காரம் பண்ணுறோம்? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதோ கல்யாணம் ஆகுது, பொண்ணு அலங்காரம் பண்ணுறா, ஒரு அழகப்பா சரி, ஒரு புருஷன் ஒரு வாழ்க்கைக்கு வரணும், அவள் தன்னை அழகுபடுத்தி காமிக்கிறா. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுல. இப்போ அந்த பெரிய அலங்காரம் எப்படி? அப்போ அந்த அலங்காரத்துடைய அர்த்தம் என்ன? அல்லேலூயா. பரவாயில்ல. அலங்கரிப்பு அலங்கரிக்கலான்னு பைபிள் சொல்லுது. கீழ்ப்படிந்து அலங்கரிக்கணும். எப்படி அலங்கரிக்கணும்? ஆமாம். கணவன் பார்க்குற போது இது வேண்டாத அலங்கரிப்புடான்னு சொல்லிட்டு கணவன் பார்த்தானா? அல்லேலூயா. அப்போ நம்மளை மாற்றிக்கிறோமா? தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை அலங்கரிக்கிற போது கூட உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்து அலங்கரிக்கணும்னு சொல்லுது. கற்புள்ள உன் நடக்கையில் சத்துரு எந்த விதத்தில் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இப்படிப்பட்ட அலங்கரிப்பு உனக்கு தேவைன்னு வேதம் போதிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கல்யாணத்துக்கு போகிற தலையெல்லாம் விரிச்சிட்டு போகணும் பைபிள் சொல்லல. அல்லேலூயா. இப்போ தலையை விரிச்சிட்டு போகிற ஸ்திரீங்களும் இன்னைக்கு என்ன பண்ணுது இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அடக்க உடக்கமாக தலையை கட்டிக்கிட்டு ஒழுக்கமாக அலங்கரித்த அலங்காரங்க உண்டு. ஆமாம். அல்லேலூயா. எங்கள் காலத்திலலாம் உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பாவாடை தாவணி தான். அப்போ இந்த சுடிதார்லாம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் காலத்தில் இல்லை. அல்லேலூயா. அப்போ எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்கே ஒரு பொண்ணை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணு அங்கே தலையை குனிஞ்சிடுவா. நாங்கள் இங்கே உட்காந்து அங்கே தலையை குனிஞ்சுவோம், எங்களை தாண்டி தான் தலையை நிமிருவா. ஒரு காலம் அப்படி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கிருந்த காலமும் இன்னைக்கிருந்த காலமும் வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த காலத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுறா, உள்ள நுழையிறான். அன்னைக்கு இருந்த காலம் வேறு. அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவருடைய வசனமே சொல்லுது, அறியாமுள்ள காலங்களே தேவன் காணாதலை போல இருந்தாராம். ஒரு அறியாமையின் காலம் இருந்தது. அல்லேலூயா. மனுஷன் அறியாத காலத்தில் வாழ்ந்தான். நீ என்ன நினச்சிங்க? 16 வயசில் பின்னாடி டவுசர் கிழிஞ்சிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 16 வயசில் 15 வயசில் டவுசர் கிழிஞ்சிட்டு இருக்கு, தெரியாது. அறியாமல் உள்ள காலம், தைச்சு போட்டுட்டு இருப்போம். அறியாமல் உள்ள காலமாக இருந்தது. இப்போ இவ்வளோண்டு பிள்ளை கூட என்ன பண்ணுது, அந்த பையன் வரவங்க கூட பார்ப்பார், எலிசா பையன் பேண்ட்டு போட்டுனுக்கிறான்.
அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஆஃப் பேண்ட்டு தான். இன்றைக்கி அந்த பேண்ட்லாம் போட்டுக்கிறோமா? ஒரு காலத்தில் ஒரு அறியாமல் காலம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அறிந்து கொள்ளுகிற காலம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த அறிந்து கொள்ளுகிற காலத்தில் தான் பிசாசு உள்ள நோயறான். நீ அறிஞ்சிக்கணும்ன்ட்டு நன்மையை அறிந்து கொண்டு பிள்ளை பிசாசு நோயில, தீமையை நீ அறிஞ்சிக்கோ. நன்மையின் கனியை பிசாசு காட்டல. எந்த கனியை காமிச்சான்? தீமையின் கனியை தான் காமிச்சான். அன்னைக்கு என்ன செய்தானோ, அன்னைக்கு அறியாமல் காலத்தில் என்ன செய்தானோ அதே செயல்பாடை அன்னைக்கு கர்த்தர் 10% செய்தானா, இன்னைக்கு 100% செய்தான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவன் காலம் கொஞ்சமாக இருக்குது. அல்லேலூயா. சினிமாவில் என்ன போடுறாங்களோ இன்னைக்கு, சினிமாவில் எப்படி அலங்கரிக்கலாங்க இன்னைக்கு நாம. ஆமாம். அல்லேலூயா. அன்னைக்கு பின்ன குத்த மாட்டாங்க தெரியுமா? ஸ்திரீங்க சகோதரிங்க புடவை கட்டினாங்கன்னா என்ன குத்த மாட்டாங்க? பின்ன குத்த மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி வயசானவங்க குத்திருந்தா மன்னிக்கும். இன்றைக்கி வயசானது கூட பின்னு குத்துது. அல்லேலூயா. உண்மை தானே? ஏன் பின்ன குத்த மாட்டாங்கன்னா, அந்த அந்த புடவையை வந்து முழுசாக தான் சரீரத்தை மறைப்பதற்கு ஆமாம் அப்படியே போத்திக்குவாங்க. அவங்க சரீரத்தை ஒரு பாகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி போத்திக்குவாங்க. இன்னைக்கு சினிமாவில் பின்ன குத்துறான். அல்லேலூயா. இன்னைக்கு சினிமா என்ன சொல்லுது அதை தான் இன்னைக்கு உலகம் கேட்குது. சினிமாவில் அவன் என்ன ட்ரெஸ் பண்ணுறாலும் அதை தான் இன்னைக்கு உலகம் பண்ணுது. இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னா, சினிமா தான் உலகமாக மாறிச்சு. நாடகம் தான் இன்னைக்கு உலகமாக மாறிச்சு. இன்னைக்கு இப்படி தான் கிறிஸ்துவின் அலங்காரம் மாறிச்சு. இன்னைக்கு கிறிஸ்துடைய அலங்காரம் இப்படி தான் மாறிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கோசிக்கக்கூடாது. அவள் கலர் கலராக முடிய டை அடிக்கிறாளா, நீ என்ன பண்ணுற? என்ன அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற கலரு? அப்போ சினிமாவில் நடிக்கிறா, அவள் கலர் கலராக முடிய கலர் அடிச்சுக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அவள் தன்னை வெளிங்கரப்படுத்தி தன்னை வெளிங்கரமாக காத்தினால்தான் அவள் கலர் கலர் தன்னை அலங்கரித்துக் கொள்வா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வெறுக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீ வெறுத்தா தான் உன் வீடு கட்டப்படும். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நீ செய்யாத இருக்க போதும் வீடு கட்டப்படும். ஆண்டவர் எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார், ஆண்டவர் எதெல்லாம் வேணான்னு சொல்றாரோ அதெல்லாம் எப்போ உதாசனப்படுத்துறியோ அப்போதான் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. ஞானமாக நடந்துக்கணும். தேவனுடைய சனமே ஞானமாக நடந்துக்கணும், புத்தியாக நடந்துக்கணும். தன்னை அலங்கரிக்கிற போது பூர்வத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் தேவாலயத்துக்கு போகிற போது உன் நடைய, நீ பண்ணுற ட்ரெஸ் போதும், உன் நடைய வீணாக்குறதும் உன் நடைய காத்துக்கொள்வதும் நீ பண்ணுற ட்ரெஸ் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உலகங்க, நான் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க, நான் வெளியங்கரமாக பேசுவேன், ஓப்பனாக பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஜாக்கெட் போட பின்னாடி முதுகு தெரியாது, இன்னைக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. ஒய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சரீரத்தை உன் புருஷனுக்கு உரியது, நீ புருஷனுக்குரியவள். உன் சரீரம் யாருக்குரியது? உன் புருஷனோட சரீரம் உனக்குரியது. உன் சரீரம் புருஷனுக்குரியது, உன் புருஷன் சரீரம் உனக்குரியது. வேதம் அப்படிதான் சொல்லுது கொரிந்தியர்ல. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்குறாரு. நான் எப்படி அலங்கரிக்கணும், நான் எப்படி அலங்கரித்து வாழணும். என்னுடைய அலங்கரிப்பில் என் புருஷனை பார்த்து என்னை சந்தோஷப்படணும். கருப்புள்ளா அந்த நடக்கையை பார்த்து உன் புருஷன் உனக்குள்ளே ஆதாயமாக்கணும். உன் புருஷன் உன்னை கொடுத்து சாட்சி கொடுக்கணும். உன்னை புருஷன் உன்னை கொடுத்து என் மனைவி கர்த்தர் கொடுத்த அல்லேலூயா நல்ல மனைவின்னு புருஷன் சொல்லணும். இன்னைக்கு உலகம் இப்படியெல்லாம் மாறுது. சினிமாவில் இன்னைக்கு எதை செய்கிறோமோ அதை இன்னைக்கு உலகம் செய்யுது. இன்னைக்கு உலகம் செய்யறது பார்க்குறதுல பாத்திரம் இல்லை. கிறிஸ்துவங்களும் நீங்கள் என்ன பண்ணுறாங்க?
அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு தன்னுடைய குளியலை போனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் தனியாக இருக்காது. தனியாக ஒரு இடத்த கட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டாண்டியே ஒரு இடத்த கட்டியிருப்பாங்க. ஒரு தட்டி ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், ஒரு தட்டியை கட்டுவாங்க. ஒரு காக்கா வந்து உக்காந்தா கூட அந்த ஸ்திரீ தெருத்துவலாம். அல்லேலூயா. அவ்வளோ கற்புள்ள நடக்க இருந்தது, அவ்வளோ பயபக்திக்குரிய நடக்க இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி ஒரு மருமக வரான், இல்லை மாமனார் வராரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன தம்மை செய்வாங்க? நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை, அந்த காலத்தில் இருந்த காரியங்கள். உடனே துணி எடுத்து சேரி எடுத்து தன்னை அப்படியே மூடிக்குவாங்க. இடுப்பில் அவங்க சேரியை சொருவிட்டு இருந்தாலும் ஒரு பக்குவமான மரியாதை கொடுப்பாங்க பாருங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் சம்பவித்தது, இந்த ஒழுக்கெல்லாம் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அப்படியே காலம் சரி, அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் இப்படி மாறி இருக்குதுன்னா, கூட பேரம் பேத்தி ஏற்றதெல்லாம் கூட என்ன பண்ணுது இன்னைக்கு இந்த காலத்தோடு இணையுது. ஆமாம் தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத காரியம் உன் நடக்க கற்புள்ள நடக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் நடக்கை அப்படி இருக்கிற போதுதான் தேவன் தம்முடைய வார்த்தையிலே மகிமைப்படுவார். உன் வீடு கட்டப்பட்டு உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதில் 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 6வது வசனம். என்னடா இது பேசுகிறாரேன்ட்டு வாசிக்கிறதுக்கே போய் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. பத்தியா சத்தியம் அப்படி கொஞ்சம் அப்படி பரண்டு வந்துட்டாவே. அல்லேலூயா. வாசிங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னம்மா ஆபிரகாமை சாராள் எப்படி பார்த்தாங்க? ஆண்டவனே வாடா போடா. இன்னைக்கு புருஷன் என்ன சொல்கிறாங்க? வாடா. ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னா எத்தனை விதமான வாடா, எத்தனை விதமான போடா. அப்புறம் பார்த்துட்டு என்னங்க, அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் போங்க. இப்போ வாடா போடான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்க போங்கன்னு 10 வாட்டி சொன்னாலும்னா இல்லை, விதைச்சிட்டியே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவனே என்று சொன்னார்கள். ஸ்திரீகள் இப்படியெல்லாம் நடந்தாங்க. இவங்கெல்லாம் புத்தியுள்ள ஸ்திரீயானவங்க. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு குடும்பத்தின் பொறுப்பை அவன் கையில் கொடுக்குறாரு ஆண்டவர். ஒரு பெரிய கர்த்தருடைய நாமத்தை, இந்த குடும்பத்தை எல்லா விதமான ஆக்கிரமிப்பும் உன் கையில் தான் கர்த்தர் கொடுக்குறாரு. நீ புத்தியாக இருந்தீன்னா அந்த பொறுப்பு அழகாக செயல்படும். புத்தி இல்லாத போனா அல்லேலூயா. வாசிங்க. எடுத்து நம்ம ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீகளை கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க. இப்போ இங்கே கொஞ்சம் வந்துடுங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும். கவனிங்க, இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு
மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகிற, ஆமாம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகிற 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அது 24:44 வாசிங்க. 24:40 அதே வசனத்தில் மத்தியில் கவனிங்க. நீங்கள் நினையாத நாளில் நினையாத நாளில் மனுஷகுமார் அவர். அல்லேலூயா. நினையாத நேரும் எனதேசு வருவார், கனிவோடு எதிர்நோக்குவோ. அழியாத மின்னல் அது மேலே வரும், அந்நாளில் அவர் தோன்றுவார், அந்நாளில் அவர் தோன்றுவார். நினையாத நேரும் எனதேசு வருவார், கனிவோடு எதிர்நோக்குவோ. அழியாத மின்னல் அதின் மேலே பரவும், அந்நாளில் அவர் தோன்றுவார், அந்நாளில் அவர் தோன்றுவார். மணவாட்டி நான் என்று நீ சொல்லாதே, உன் மன தூய்மை அறிகின்ற அவர் சொல்லுவார். மணவாட்டி நான் என்று நீ சொல்லாதே, உன் மன தூய்மை அறிகின்ற அவர் சொல்லுவார். ஒரு கூட்டம் பாடும் அல்லேலூயா, ஒரு கூட்டம் துடிக்கும் ஐயோ ஐயோ. ஒரு கூட்டம் பாடும் அல்லேலூயா, ஒரு கூட்டம் துடிக்கும் ஐயோ ஐயோ. நினையாத நேரும் எனதேசு வருவார், கனிவோடு எதிர்நோக்குவோ. அழியாத மின்னல் அதின் மேலே பரவும், அந்நாளில் அவர் தோன்றுவார், அந்நாளில் அவர் தோன்றுவார். நினையாத நேரத்தில் இயேசு வந்துடுவார். நீ நினச்சி பார்க்காத நேரத்தில் தான் இயேசு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினையாத நேரத்தில் இயேசு வந்துடுவார். பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள 10 கன்னிகளை குறித்து சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள சிறிகோப்பாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. புத்தியுள்ள 5 கன்னிகளும் புத்தியில்லாத 5 கன்னிகளும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா காட்டப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கா பாஸ்டர் ஐசையா பேசுகிற போது சொன்னார். என்ன சொன்னார்? கடைசி காலமாக இருக்குது. என்னவா இருக்கு? கடைசி காலம். நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பிசாசு பிரயோஜனப்படுத்துறான். எப்படி அழிக்கணுமோ அப்படியெல்லாம் அழிக்க பிரயோஜனப்படுத்துறான். உன்னை வளைக்கிறான், உன்னை கட்டுறாம. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு உன்னை எப்படியெல்லாம் அழிக்கணும்னு தீர்மானிச்சு உன்னை வளைச்சு உன்னை கட்ட பார்க்குறான். நாட்கள் பொல்லாதவளாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபித்த ஜெபம் வீண் போகக்கூடாது. நீ பட்ட பிரயாசம் வீண் போகக்கூடாது. நீ போராடின போராட்டம் வீண் போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போது உடனே நான் இப்போ என்ன பண்ணிடுவேன்? நான் செத்துடுவேன். உடனே என்ன சொல்கிறோம்? செத்துறதுக்கு அவ்வளோ நேரம் ஜெபம், செத்துறதுக்கு அவ்வளோ நேரம் நம்ம ஆயிரும். செத்துறதுக்காக ரசிக்கப்பட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்றது சாவுடைய சாவை நான் விரும்புவதில்லை. சாவுடைய சாவை, ஆமாம், ஒருத்தர் தானா மரணம் தேடினா அந்த மரணத்தை நான் விரும்பலைன்றாரு. வேதம் சொல்றது பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நாம மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அழகாக இருக்குதா. பரிசுத்தவான்கள் மரணம், ஆண்டவரே அவனுக்கு உண்டான நாட்களை முடித்து அவனை எடுத்துக் கொடுப்பது, அந்த மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கும். சாவுடைய சாவை எதுக்கத்தாலும் நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம், எதுக்கத்தாலும் செத்துருவேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துவம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஜெபித்த ஜெபலாம் வீண் தானே. கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருக்குள்ள உங்களை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா.
இடிந்து போயிருக்கிற இந்த கூடாரத்தை நான் எடுப்பித்து கட்ட முடியும், ஆண்டவருடைய பலம். ஆமாம், என்கிட்ட சொல்லியிருக்கா, புத்தியுள்ள ஸ்திரீ என் வீட்டை கட்டுகிறான்னு சொன்ன. ஒருவேளை கணை இடிந்து போயிருக்கலாம், அந்த வீட்டை என்னால் கட்ட முடியும், நான் செபித்து அந்த வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா. ஆமாம், எந்தெந்த விஷயத்தில் உன் கூடார சீர்குலைஞ்சிருக்கோ இந்த விஷயத்துக்கு நான் போராடி செபித்து இந்த வீட்டை என்னால் கட்ட முடியும்னு சொல்லி எப்போ ஏம்பி நிற்கிறியோ அன்றைக்கி உன் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இந்த கட்டுறதுக்கு மூக்கில் கூட என்ன இல்லை, மூக்குத்தி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ அவிசுவாசங்களை அறிவிக்கிறோமோ, அல்லேலூயா, எப்போ புத்தி இல்லாத காரியத்தை செய்கிறோமோ அப்போ நம்மளுடைய வீடு எழும்பாது. உன் வீடு கட்டப்படணும்னா நீ புத்தியாக இருக்கணும். இந்த புத்தி இல்லை ஸ்திரீ இந்த கன்னிங்க. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை, முடிக்க போகிறேன். 5 பேர் எப்படிப்பட்டவங்களா? புத்தி உள்ளவங்க. ஆண்டவர் அதை வேறு பிரித்து காட்டுறாரு. 5 பேர் புத்தியாக இருந்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்க? புத்தி இல்லாதவங்க 5 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க? வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயை கூட என்ன பண்ணல? யாரு கொண்டு போல? புத்தி இல்லாதவங்க. கவனிங்க, தீவெட்டி எடுத்துக்கினாங்க, தீவெட்டி எரிஞ்சிருந்தாங்க, தீவெட்டி எடுத்துக்கினாங்க. ஆனால் தீவெட்டி எது வரைக்கும் எரியும்? அதில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். அப்போ எண்ணெய் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? தீவெட்டி எரியாது. இந்த புத்தி இல்லாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூட எண்ணெய் என்ன பண்ணல, எடுத்துட்டு போல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த விஷயத்திலும் உன் தலைமையில தேவ அபிஷேகம் இருக்கணும். உன் தலைமையில தேவ அபிஷேகம் இருந்தாதான் உன் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தலைமையில அபிஷேகம் இருந்தா, உன் தலைமையில அபிஷேகம் இருக்கணும், தேவ அபிஷேகம் இருக்கணும். அப்ப அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் அவர் நீதியை குறித்தும் அவர் நியாய தீர்ப்பு குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அபிஷேகம் தலைமையில இருந்துன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. என்ன குறைஞ்சா சொல்லுவார், என்ன குறையுதுமா? அவர் உனக்குள்ள ஆளுகை செய்கிற ஆளுகை குறையுது, அவர் உனக்குள்ள ஆளுகை செய்து குறையுதுன்னா உங்கள்கிட்ட சொல்லுவாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பம் எரியணும், உன்னதான் விளக்கா வைக்கிறார். கவனிங்க. அல்லேலூயா. உன்னதான் வெளிச்சமாக வைக்கிறார் ஆண்டவர். ஒரு குடும்பத்துக்கு யார் வெளிச்சமாக வைக்கிறாரு? ஒரு ஸ்திரியை வெளிச்சமாக வைக்கிறாரு. இந்த ஸ்திரீ எப்போது அந்த வெளிச்சத்தை எரிய வச்சுட்டே இருக்கா, அந்த குடும்பம் அப்படி என்ன பண்ணும்? உயர்ந்துக்கிட்டே வரும். அல்லேலூயா. இந்த தீபம் அணைய ஆரம்பிச்சதுன்னா அந்த குடும்பம் அணையும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. வெளிச்சனமே பாருங்க, அவளுங்க எண்ணெய் எடுத்துட்டு போல. வாசிங்க இன்னொரு வசனம், அந்த வசனம் தொடர்ந்து. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயும், அதான் சங்கீதக்காரன், என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என் பாத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பி வழியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பாத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பி வழிஞ்சதுன்னா எரியிற உன்னை பிசாசு என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அவன் செய்வான்? தண்ணி ஊற்றி அமைக்கிற மாதிரி, எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற தீபத்தை தண்ணி ஊற்றி அமைச்ச மாதிரி அமைச்சிடுவான். நீ ஜாக்கிரதையாக இல்லாத, நீ ஞானம் இல்லாத, நீ புத்தி இல்லாத இருந்தினா, அல்லேலூயா, ஆமாம், தண்ணி ஊற்றி அமைக்கிற மாதிரி அமைச்சிடுவான். தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா அப்புறம் எரிய வைக்கலாம். தீபம் எவ்வளோ நேரம்? ரொம்ப கஷ்டம் இல்லை? தண்ணி ஊற்றியாச்சு தீபத்தில்,
இப்போ தீபம் எரிய வைக்கணும். அல்லேலூயா. இப்போ தீபம் எரியணும் என்ன பண்ண முடியும்? தண்ணி ஊற்றிட்டிய. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவச்சனமே. ஆமாம், நான் அன்றைக்கி சொல்கிறேன், 100 பிள்ளை ஒரு தாய் வளர்த்துருவா, ஒரு பிள்ளைய கூட ஒரு தகப்பனால 100% உண்மை அது. அவ்வளோ சகிப்புத்தன்மை அந்த பிள்ளைகளிடத்தில் தாய் காட்டுற அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு தகப்பன் காட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஏசையா, நான்லாம் அப்போ சின்ன பையன் ஏசையா, ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு போயிட்டோம். எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டோம். கல்யாணமாக ஏதோ ஒரு காரியம் போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கே தங்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலை இருந்து. அப்போ அவங்க சின்ன குழந்தை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு, ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் 3 வயசுக்குள்ளே இருக்கும். அங்கே போனால் அவன் காலில் திடீர்னு அடிபட்டுக்குது. அந்த கால் நகைக்கண்ணில் சீவு கோத்துட்டு இருக்குது. அது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணுறான்? நைட்டெல்லாம் ஒரே கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம், இன்னும் தூங்கக்கூடாது, அழுதுனுக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்டத்தில் நானே பொறுமையை இழந்துட்டேன். கம்னு படுறானு அதிர்த்துறான் அவனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, காலையில் எனக்கு வந்தது என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் காலை பிடிச்சாவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில், அப்புறம் அங்கே ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சைக்கிளில் மிதிச்சு 3 மைல் தூரம் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கூட்டுக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டு அந்த சைக்கிளில் மிதிச்சிட்டு போன பிறகு அங்கே போனால் டாக்டர் உடனே ஒரு பிளேடு வாங்கினார் சொல்லிட்டு அந்த நகைக்கான அப்படி சீனா சீவு அப்படி இப்படி வருது, ஃபுல்லாகவே சீவு கோத்துட்டு புடவை வச்சுட்டுக்குது. அல்லேலூயா. அப்போ தான் எல்லாம் உடஞ்சது. அந்த வேதனையில் தான் அவன் என்ன பண்ணான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தெரிஞ்சுங்க, தாய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையை பொறுத்துக்குவாங்க. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? பராமரிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பொறுமை, அந்த பராமரிப்பை கர்த்தர் உங்கள் இடத்துல கொடுத்துக்கிறாருன்னா, உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் புத்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு கட்டப்படும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், எந்த விஷயத்தில் இடறி போயிடக்கூடாது. எந்த விஷயத்துலையும் இடறி போயிடக்கூடாது. பிசாசு இடர்கல்லை வைப்பான், இடர்களுக்கான கல்லை வைப்பான் பிசாசு. அல்லேலூயா. பிரயாணத்தில் மேடு வரும். ஆமாம், மிதித்திடுவாய், மிதிச்சிடணும், இல்லாட்டி என்ன பண்ணிடணும்? தாண்டி போயிடணும். வாழ்க்கை என்ற பயணத்தில் மேடு வரும், பள்ளம் வரும். சுகமாத்திரம் வாழ்க்கை இருக்காது. நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், உபாதி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. இதெல்லாம் சகிச்சு இதுக்குள்ளே வாழ்ந்தா தான் இந்த வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் மேடு வரும், எல்லாம் பள்ளமும் வரும். எல்லாத்தையும் சகிச்சு தான் தேவனுடைய வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா அல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒரு சில ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சில நேரில் வண்டி ஓட்டின பிறகு கூட ஒரு சில பேர் எனக்கு நல்லா இருக்குன்னா எங்கள் ஒய்ஃப் தான் காரணம்னுவாங்க. அல்லேலூயா. சொல்லியிருக்காங்க உண்மையாகவே. சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் இந்த நிலையில் நிற்கிறேன், மனைவி தான் காரணம். இந்த உயர்வை நான் அடைஞ்சிருக்கேன், மனைவி தான் காரணம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். தன் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இப்படி தான் உங்கள் வீடை கட்டணும், இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் உங்கள் ஜீவியத்தை நீங்கள் தேவனுக்கு ஏற்றவாறு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த வசனத்தை என்னால் முல்லாவாசி சொல்லிடுற ஒரு சில காரியத்தை மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இப்போ இது வர ஆரம்பிச்சிட்டாரு. தாமதிக்க ஆரம்பித்ததும் எல்லாரும் கொஞ்சம் படுக்கிறாங்க, கொஞ்சம் இலைப்பாடுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இலைப்பாடுறாங்க பாருங்க. இலைப்பாடுறவர் திடீர்னு நினையாத நேரம் நடுஜாமத்தில் இயேசு வந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுஜாமத்தில் இயேசு வந்துட்டாரு. தீவெட்டியோடு எண்ணெய் வச்சதுக்கு என்ன பண்ண, டக்குன்னு என்ன பண்ண, இயேசு வந்தது என்ன பண்ண, தீவெட்டியை கொளுத்திக்கினே மணவாளனுக்கு முன்னாடி போகிறாங்க. எண்ணெய் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்காரு, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆயத்தமாக இருக்கணுமா? நீ ஆயத்தமாக இருந்தால் தான் உன் பிள்ளைங்க ஆயத்தமாக இருப்பான், உன் குடும்பம் ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆயத்தமாக இருக்கணும். என்ன இல்லை, இப்போ விற்கிற இடத்துல வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க.
இவங்க மணவாளனை எதிர்கொண்டு போகிறாங்க. புத்தி உள்ள ஸ்திரீங்க என்ன வச்சுட்டு யாரை எதிர்கொண்டு போகிறாங்க? மணவாளனை எதிர்கொண்டு போகிறாங்க. மணவாளனை அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மணவாளங்களை புத்தியுள்ள ஸ்திரீகளை அழைச்சிக்கிறாரு. புத்தி இல்லாதவங்க வராங்க, கதவு அடைக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே கதவை திறந்தேன். நீ யாருன்னு உங்களுக்கு தெரியலன்றாரு. யாருன்னே தெரியலன்றார். நான் உங்களை அறியேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இருக்கிற போதே உன் ஆதாயம் ஆய்க்கோ. உன் புருஷன் கூட இருக்கிற போது, உன் குடும்பம் கூட இருக்கிற, பிள்ளைகள் கூட இருக்க, எந்த அளவுக்கு உன்னால் உன்னை சீர்படுத்தி உன் குடும்பத்தை சரியான நிலை கொண்டு வர முடியுமோ. அல்லேலூயா. எல்லாருக்கும் தான், அது ஆண்களுக்கும் சரிதான். அல்லேலூயா. உன் மனைவியை கூட நீ ஆதாயமாய் கொள்ள இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிடத்தில் அல்லேலூயா. அந்த பேதுருவில் சொல்கிறார் அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்மளுக்கு வசனங்கள் தான். இந்த பேதுருவில் சொல்கிற போது சொல்கிறாரு, 1 பேதுரு அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் இல்லையா? அங்கே சொல்கிற போது கடைசியில் அவர் சொல்லுவார் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே உங்கள் ஜபங்களுக்கு தரை வராதபடிக்கு வேகத்தோடும் வாழ்ந்து செய்யுங்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை. ஆமா, அல்லேலூயா. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு கனம் கொடுக்கணுன்றார் ஆண்டவர், அவங்கள மதிக்கணுன்றார். அல்லேலூயா. ஆமா, அவங்கள நம்ம மதிக்கணுன்றார். அப்படின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த காரியங்கள் நடந்தாலும், எந்த பிரச்சனைகள் நடந்தாலும், அல்லேலூயா, அழகாக கூப்பிட்டு வந்து தனியாக அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அதுக்கு உண்டான காரியத்தை பேசுகிற போது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறது. ஏன்னா பைபிள் சொல்லிச்சு அவங்களுக்கு கொடுத்து, அவங்க பலவீனமான பாண்டம். அவங்க எப்படிப்பட்ட பாண்டமா? குழம்பு வச்ச குழம்பு நீ நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. குழம்பு வச்சா நல்லா இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் எப்படி தெரியும் ஆயிடும்? மூஞ்சி மாறிடும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு குறித்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு குறித்து நீ பேசவே கூடாது. இந்த இடத்துல அவங்களுக்கு குறித்து பேசக்கூடாது. இந்த இடத்துல அவங்களுக்கு குறித்து பேசினா முடிஞ்சு போச்சு கதை. அந்த பாண்டம் உடைஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீ மனசுக்குள்ள வச்சுக்கின மனைவி எப்படிப்பட்டவங்க? ஆமாம், அது பலவீனமானது. அல்லேலூயா. நல்லது. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், பச்சை பாத்திரம்னு வச்சிங்களேன், சுட்ட பாத்திரத்துக்கும் பச்சையான பாத்திரத்துக்கும், மண்ணில் அப்போ தான் எடுத்துட்டு வர பாத்திரத்துக்கும் சுட்டு வச்ச பாத்திரத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இப்போ மண்ணில் எடுத்து வந்த அந்த பாத்திரத்தை நீ எப்படி எடுத்துன்னு போவ? இப்போ குழம்பு அந்த மண்ணு பாத்திரத்தை அப்படியே அந்த பானை எடுக்கிற போது எப்படி எடுத்துன்னு வருவார்? பத்திரமா எடுத்துன்னு வந்து வைப்பார். அதே சுட்ட பாத்திரத்தை எப்படி எடுத்துன்னு வந்து வைப்பார்? அதுதான். அல்லேலூயா. ஆமாம், அதை பச்சை பாத்திரம் அதை அழுத்தினா அப்படியே ஒடிஞ்சிடும். அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும் அது? ஆமாம். அப்போ அது எப்படி எதிர்பார்க்குதுன்னா, நான் கொஞ்சம் சாப்பிட்டா யூஸ் பண்ணுது கொஞ்சம். ஆமாம், என்னால் இது வரைக்கும் புருஷர்களை மனைவிலே பேசிந்து ஒரு இப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரேன்னு. அல்லேலூயா. வேதம் 2 பேருக்கும் போதிக்குது. வீட்டில் போனால் என் பையன் கேட்பான், புருஷர் 3ல மாத்திரம் பேசின்னு இருக்காத. அல்லேலூயா. ஆமாம், ஸ்திரீகளை மாத்திரம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன, அவங்க பலவீனமான பாத்திரம். அதனால்தான் பிசாசு அவங்ககிட்ட போனான். ஆதாம் கிட்ட வந்தானா கனியை பற்றி பேச. யார்கிட்ட போனா? சாத்தானுக்கு நல்லா தெரியும் எங்கடா நமக்கு நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அவனுக்கு தெரியும். இப்போ இவங்க பலவீனமான பானம் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அவங்கள கொஞ்சம் பக்குவமாக தான் வழி நடத்தணும்.
அவங்கள கொஞ்சம் பக்குவமாக தான் ஆளுக செய்யணும். அல்லேலூயா. பாசம் காட்டினாங்கன்னா ஒருடியாக பாசம் காட்டுவாங்க பாருங்க. கோபம் வந்து ஏறிட்டாங்கண்ணா அல்லேலூயா அல்லேலூயா. என்னவே அசைத்து பார்த்து அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது ஒரு பச்சை பாத்திரம், அது சுட வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். சுட்டுட்டினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சுடுறதுக்கு உண்டான ஒரு நேரங்குது அதுக்கு. அல்லேலூயா. அப்போ அவங்கள கையாளுற விதம் வந்து இப்படி தான் இருக்குன்னு நமக்கு பைபிள் சொல்லி தருது. அல்லேலூயா. நான் அப்படி தான் வாழணும், அப்படி தான் நம்ம ஜீவிக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்க்குற வீடு கட்டுதலை நம்ம அவங்க இடத்துல எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி காலமாக இருக்கிறபடினால, மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடினால யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சியை பஞ்சங்களை கேள்விப்படுவீர்கள், கொள்ள நோய்கள் வரும், கொலைகள் நடக்கும். அந்த நாட்கள் நடந்ததெல்லாம் இந்த நாட்கள் நடக்குதா? அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட காரியெல்லாம் வருகையின் அடையாளன்ட்டார். உன் குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், உன் வீடு கட்டப்படணும். நான் வீடு கட்டப்படணும், அந்த பூமியில் இல்லை, பரலோகத்தில் வீடு கட்டப்படணும். அல்லேலூயா. பரலோகத்தில் வீடு கட்டப்படணும், பரலோக ராஜ்யத்தில் வீடு கட்டப்படணும். பரலோகத்தில் நீ இதுக்கு எங்கே இன்றைக்கி தேவாலயத்துக்கு எதுக்காக உட்காந்துருக்கிற? நீ கடந்து போயினா இங்கே இது பார்த்தீங்கன்னா நித்தியமான வீடு கிடையாது. இது நித்திய வீடு நமக்கு அங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். அவர் ஆயத்தப்படுத்த ஸ்தலத்துக்கு இன்னும் என்னை அழைச்சிட்டு கொண்டு மணவாள ஒரு நாளைக்கு இந்த பூமியில் வரப்போகிறாரு. ஆண்டவன் ஆயத்தமாக சொல்ல, எண்ணெயோடு இரு. எண்ணெய் இல்லாத இருந்தீங்கன்னா மணவாளன் கதவை அடைச்சிடுவார். உன் வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லைன்னா, உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை இல்லைன்னா, உன் வாழ்க்கையில் தேவனுடைய கர்த்தருக்கு தேவனுக்கு கட்ட காரியம் இல்லைன்னா நீ எண்ணெய் இல்லாத பாத்திரமாக இருப்ப. ஆண்டவருக்கு நாம் பிரியமாக நடந்து ஆண்டவர் சித்தத்தை செய்வோம். அல்லேலூயா. புருஷர்களும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞானமாக இருந்து புத்தியாக இருந்து தன் மனைவிகளை தேவ சித்தமான வழிகளில் நடத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேருக்கும் அன்பின் ஐக்கியம் அதிகம் தான். ஆண்டவர் கொடுத்த அன்பு மனைவிக்கும் புருஷன் மேலே அதிகமான அன்பு தான், புருஷனுக்கும் மனைவி மேலே அதிகமான அன்பு தான். இந்த அன்பை கொலைக்க பிசாசு தான் நடுவில் நிற்கிறான். அவனை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் அந்த வார்த்தையிலே மகிமைப்படுவாராக. பிரைஸ் சொல்லலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சொல்லுகிற ஒரு சத்தியம் நம்ம நோக்கி வருதுன்னா